திருப்பலி முன்னுரை. குடும்ப உறவுகளை பேணி காக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண் பெண் இன வேறுபாடுகள் ஆண்டவரின் படைப்பு திட்டத்திலேயே இடம்பெற்றவை. ஆணும் பெண்ணும் தனி உறவில் முழுமை பெறுவதில்லை. அதனால்தான் பெற்றோர் பிள்ளைகள் என்ற முழுமை பெற்ற உறவு நிலை வலிமை மிக்கதாய் காணப்படுகிறது. சில நேரங்களில் கடவுளின் திட்டம் கருதப்படுவதில்லை. ஆண்கள் அதிக பெண்களோடு உறவு வைத்திருப்பது யூதர்கள் மத்தியில் பெருமையாக கருதப்பட்டது. ஆனால் பெண்களின் சிறிய தடுமாற்றங்களும் விவாகரத்து என்ற பெண் வதைக்கு ஆளாக்கியது. அன்பும் கற்பும், அதாவது உண்மைத்தன்மையும் திருமண வாழ்வில் பேணப்பட வேண்டும். உண்மைத்தன்மை அல்லது நேர்மையற்ற துணையை தள்ளிவிடலாம் என்பது சட்டமானாலும் புரிந்து கொள்வதும் கனிவு காட்டுவதும் கடவுளின் உள்ளப்பாங்கு. கணவன் மனைவி என்பவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒருவராகவே கருதப்படுவார்கள். அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகளை இறையாட்சியின் மாதிரியாக காட்டும் இயேசு எல்லா விதத்திலும் பெற்றோரையே சார்ந்து நிற்கும் குழந்தைகள் போல நாமும் வாழ்வின் எந்த சூழலிலும் கடவுளை சார்ந்து வாழ்வதே சீடத்துவத்தின் சிறப்பாகும். இயேசுவை போல நாமும் உண்மை அன்புடன் குழந்தைகளை அரவணைக்கவும் ஆசிகளை பொழிந்து உண்மையை நோக்கி வழி நடத்திடவும் தேவையான ஆற்றலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மண்ணினால் கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதன் கடவுளின் படைப்புகளுக்கும் பெயரிடும் மேன்மையையும் கடவுள் கற்றுத்தந்த மொழி புலமையையும் பெற்றவனாக காணப்பட்டாலும் அவன் தனிமையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அவனுக்கென்று அவன் உடலிலிருந்து எலும்பை எடுத்து துணையை தருகின்றார். ஆம், திருமணம் என்பது கடவுளின் திட்டமாகும். அவரே அதை முன்மொழிந்து செயல்படுத்தியவர். மனிதனுக்குரிய மற்றெல்லா உறவுகளையும் விட கணவன் மனைவி என்ற குடும்ப உறவே சிறப்பு பெற வேண்டும், பேணப்பட வேண்டும் என்ற மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் வார்த்தையாக கடவுளோடு கடவுளாக இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வ நிலையை கடந்து மனிதனாக மண்ணில் பிறந்து மனு குலத்தை மீட்க தன் உடலையும் இரத்தத்தையும் பலியாக தந்து துன்பங்களின் உச்சகட்டமாக உயிரையும் கொடுத்து உலகை மீட்டதால் முழுமை பெற்ற மனிதனாகவும் கடவுளாகவும் நம்முள் வாழ்கிறார். துன்பங்களுக்கு நம்மை கையளித்து பிறர் மீட்பு பெற தம்மை இழக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவின் சகோதரர் சகோதரிகளே என்ற மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. இறை ஆட்சியை மண்ணில் படைக்க வந்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்புடன் செய்து இறையாட்சியை இம்மண்ணில் மலரச் செய்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அன்பு சமூகமே, இறையாட்சி என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் எளிய உள்ளமும் ஏழைகளுக்கு இறங்கி உதவிடும் மனமும் உடையவர்களாக பணியாற்றி சமநீதி சமூகம் படைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. இல்லறமே நல்லறம் என்று கண்ட எம் அன்பு இறைவா, கணவன் மனைவி உறவு மேம்படவும் அவர்களுக்குள் அந்நிய உறவுகள் நுழைந்து குடும்பங்களை பாழ்படுத்தாமலும் உண்மை தன்மையும் கற்பின் மேன்மையும் நிறைந்த குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பமும் அமைந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. எம்மை தேடி வந்து மீட்டு கொண்ட எம் அன்பு இறைவா, துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்று உதிரத்தையும் உடலையும்
உயிரையும் எமக்காக அர்ப்பணித்து எம்மை மீட்டது போல எம்மை சார்ந்தோருக்காக துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி உறவுகளை மேம்படுத்தி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. குழந்தைகளைப் போல் மாறுங்கள், அதுதான் இறையாட்சி என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, குழந்தைகளின் வாழ்வு வளம் பெறும் வகையில் பெற்றோர்கள் தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் உண்மை அன்பையும் குழந்தைகளுக்கு கொடுத்து மிகச்சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி தந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.